ஆஸ் ஏ ஆக்டரா நம்ம சிவகார்த்திகேயனை இன்னும் ஒரு சில பேருக்கு பிடிக்காம தான் இருக்கு. அந்த பிடிக்காத இருக்க ஒரு சில பேருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்ஸ் அப்பான டைம் விஜய் டிவியில் ஒரு கண்டஸ்டண்டா ஆங்கரா இப்போ ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டரா வந்து இருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கரா, ஒரு லிரிக்கிஸ்டா, அப்புறம் டான்சிங் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் சிம்புக்கு அப்புறம் கோலிவுட்ல சூப்பராக டான்ஸ் ஆடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக டான்ஸ் ஆடுறாரு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல அவங்க அப்பாவை இழந்த ஒரு பையன், எதுவுமே இல்லாமல் நடுத்தருவில் நின்ற ஒரு பையன் இப்போ எல்லாமே இருக்கிற ஆளா வந்து மாறி இருக்கானா அது பின்னாடி என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க, ஹார்ட் ஒர்க் தான். ஹார்ட் ஒர்க்கை நம்பி ஒரு சினிஃபீல்டில் வந்து இறங்கினாரு. இப்போ ஒரு பெரிய ஸ்டாராக வந்திருக்காரு. எஸ்கே ஒரு ஆக்டராக பிடிக்கலன்னாலும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு மோட்டிவேஷனாக இன்னும் ஒரு சில பேருக்கு பிடிச்சிட்டு தான் இருக்குது எஸ்கேவை. திருச்சியிலேருந்து மெட்ராஸ் போகும்போது ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கான கனவு என்ன இருக்கும்? மெட்ராஸ் போயிடணும், சர்வைவ் ஆயிடணும். இந்த சென்னையில் நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய அவமானப்பட்டிருக்கேன். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சது, நாம நம்புறதை தவிர இங்கே வேற வழியே கிடையாதுன்றது.